டேய் சொல்லுங்க 4 வருஷம் ஆனாலும் மாறாதுற. அண்ணன் சீரியஸ். ஆக தாண்டி போகுது. உங்களுக்கு வாழ்க்கையோட தார்பாயே புரியலண்ணே. தார்பாயா? ஏய் என்னண்ணே அது வாழ்க்கையோட தாத்பரியம்டா. என்ன தத்ரமோ விடுங்கண்ணே. தர்த்தரமா? டேய் டேய் நல்லா இருக்கா? டேய் டேய் பாருங்க, முட்டு போ, முன்னாடி போ, பாருங்க பாருங்க. டேய் நல்லா இருக்குண்ணே. வலினா சொல்லுப்போமா, எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குல்ல? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்குண்ணே. மாணிக்க கூட சொல்றதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டான். அப்படியா? முட்டை பழகிட்டானா? இன்னும் எப்படி புழுகுறான் பாத்தியா? ஆனா தோரணைய பாரு, மகாராஜான்னு நினைப்பு. அவர் ராஜா மாதிரி தான் ஆமா, இருக்காரு. ராஜா மாதிரி தான். ராஜா சமஸ்தானத்துக்கு போயிட்டு இருக்காரு. டேய் 3 வயசுல மூக்க ஒடிக்கிட்டு மூத்திர அடிக்க முடியாம மாமா காலை பிடிச்சி கதறுவான். நான் தான் அவன் மூக்கையும் சிந்தி விட்டு மூத்திர அடிக்கவும் கத்து கொடுத்தேன். மாப்பிள்ள நான் தான் தெரியாம தட்டி விட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. என்ன மாறி மாறி பேசுறீங்க? மாறல நான் நாறிடுவோம். புரியலையே. டேய் ஜென்ரல் நாலேஜ்ல நீ ரொம்ப வீக்கடா. இன்னைக்கு நாட்டுல அவன் பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக எம்எல்ஏ எம்பி அமைச்சர்ல இருந்து ஐநோசபை வரைக்கும் 9 ஓட்டை முடிக்கிட்டு அன்றிப்பிள்ளையே தான் பண்றாங்க. இப்ப அவன் மேல இருந்து என் மேல செருப்பு தெரியாம போட்டான்னு நினைக்கிறியா? ஆமா தெரிஞ்சுதான்டா போட்டான். இவன் என் தலையில சாணியை கரைச்சி ஊத்தி விளக்க மாத்தாலே அடிச்சாலும், ஏன் நடுத்தருவில் அம்மனமா ஓட விட்டாலும் இவனை விட்டு நகர மாட்டேனே. இந்த இடத்தை விட்டு போனேன்னு வச்சுக்க சோத்துக்கு தான். மனுஷனா மானரசம் வேணும். அது மனுஷனுக்கு தானே. ஆமா இல்ல? டேய் டேய் என்ன நக்கல் பண்ணி நகத்தை பாக்குறியா? கொத்தல்லிடா. எவ்வளவு செருப்படி வாங்கியிருப்பேன் தெரியுமா? போகமாட்டான். குடுமா. இந்த மாணிக்கம். வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா வாங்க. அன்னைக்கு நீங்க உங்க மாப்பிள்ளைக்கு கொடுத்த பயிற்சியை பார்த்து நாங்கெல்லாம் மிரண்டு போயிட்டோம். ஐயா அவன் எங்க பயிற்சி எடுக்கிறான்? உன் பொண்ணை கிளப்பி கொண்டு போறதுக்கு முயற்சியில எடுக்கிறான். மாணிக்கத்தையும் மனசுல வச்சுக்கணும்ல. மனசெல்லாம் உன் மக கொண்டு போய் ரொம்ப நாளாச்சியா. ஐயோ ஆதிக்காடு, எதுக்கு தம் கட்டி பேசி எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன்? அவன் தான் காதல்ல காதடிச்சு போய் நிக்கிறானே. சரிதானே? ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. போன வருஷம் இன்னாராம் ஊரே கண்ணு முழிச்சு தாரத்தப்பட்டெல்லாம் அடிச்சு விடிய விடிய காவா காத்துட்டு இருந்தான். ஆனா நீங்க ஒத்த ஆளு கண்ணு முழிச்சு இந்த ஊரே தூங்க வச்சிருக்கீங்க. இதுக்கெல்லாம் என்ன கைமாறு செய்ய போறோன்னே தெரியலையா? உண்மை தெரிஞ்சா கை வேற கால் வேறையா ஊரே ஒன்று சேர்ந்து கலட்டி விளையாடும். ஐயா விடிய விடிய கண்ணு முழிச்சு ரொம்ப கிறக்கமா இருக்கீங்க. தேனு தெனமாவு கேப்பையெல்லாம் கிண்டி கூழ் எடுத்துட்டு வருவாயா? கூழு கூழு. நான் வேற ஏதாவது கேட்ட போறேன் தம்பி. கேளுங்கய்யா, விதவிதமா கேளுங்க. நீங்க என்ன கேட்டாலும் செய்ய சொல்லி ஐயா சொல்லியிருக்காங்க. நீங்களாம் நல்லா இருப்பீங்க. அதுக்கு தானே நீங்க வந்திருக்கீங்க. நாங்க நல்லா இருப்போம்யா. மிச்சத்தை நாளைக்கு பேசிக்கலாமா? இல்லைங்கய்யா, சாப்பிட என்ன சொல்லிட்டேன். அளவா பேசணும்னு ஐயா இவ்வளவு அழகா சொல்லிட்டு இருக்காரு. வாழவாழ்னு பேசிட்டு இருக்கேன். நம்ம ஒரு இலவட்டம் போராத்தியம் ஐயாட்ட 1 மணி நேரம் பாடம் கத்து அனுப்புவோம். வாடா. வரேங்கய்யா. ஐயா வரேயா. இங்க பாருடா, கொம்பனை எப்படி முட்டியே கொள்றதுன்னு என்னமா பயிற்சி எடுக்கிறாரு. இந்த வெறி நம்ம கிட்ட இல்லாதனால தான்டா நாம இன்னும் டீ ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வெறி ஏத்துறோம்டா, வெறி ஏத்துறோம். வா இறைவா, என் மாப்பிள்ள மண்டைக்குள்ள இருக்கிற காதல் படத்தை அழியில பருவம் அழிச்சு விட்றியா? ஹெல்பர் அனிமல் மாப்பிள்ள முழுசாவே மென்டல் ஆயிட்டானடா.
எதுக்கு அவரை மென்டல் ஹாஸ்பிட்டல் சேர்க்கணும் சொல்றீங்க? டேய் அண்ணே என்ன வேண்டாம் அந்த ஆளுக்கு? ஒண்ணும் இல்லண்ணே. சரி ஊருக்குள்ளார போய் ஒரு எருமாடை பிடிச்சிட்டு வா போ. ஓகேண்ணே, நான் பிடிச்சிடுறேன். எருமை மேய்க்க விட்டுருவாங்களோ? யானையோட வேலை செய்யறது அக்ரிமெண்ட், என்ன எருமாடெல்லாம் பிடிச்சிட்டு சொல்றாரு? நிறுத்துறா. எருமையா அது? காட்டியானடா. இது காட்டு யானையா? ஆமா, கொம்பனுக்கு டூப்பான். மாப்பிள்ள தான் சொன்னான். இதை கொண்டு போய் மாணிக்கத்துக்கு முன்னால நிறுத்தினா மாணிக்கத்து மேல மாப்பிள்ள உட்காந்துக்கிட்டு இதை மோத விட்டு பிராக்டிஸ் பண்ணி மாணிக்கத்தை கும்கியா மாத்திடுவாரான். மாணிக்கத்துக்கு பயந்து இது காட்டுக்குள்ள ஓடிடுமா. ஆமாண்ணே, யானைக்கு பயந்து எருமை ஓடதான் செய்யும். மாப்பிள்ள உண்டியல் உங்ககிட்ட ஏதோ சொல்லணுமா? என்னடா சொல்ற உண்டியல்? கொம்பனை கூட்டிட்டு வந்தாச்சுன்னு. டைம் பாஸ்க்கு பிறந்தவனே, மாறி மாறி பேசுற டெக்னாலஜி எங்கிட்டே காட்டுறியா? அந்த மரத்துல கட்டு. சரிண்ணே. டேய் மாணிக்க போடா. வார்கே வார்கே போ போ போடா. வார்கே வார்கே போடா. வார்கே போடா. போ வார்கே வார்கே போ 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 விட்டு விட்டு அப்படிதான் போ அப்படிதான் விட்டு வார்கே வார்கே போ போ வார்கே. ஐயோ காப்பாத்துறா. எருமை மாடு ஜெயிச்சிருச்சு. நாம ஊருக்கு போறோம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோட எப்படா வளர்த்துக்க போற? நெக்ஸ்ட் என்ன பிளானோ? முட்ரா வார்கே வார்கே முன்னாடி போ முட்ரா. டேய் வார்கே வார்கே. அண்ணே ஒரு சின்ன டவுட். என்ன? ஏன்னா கம்பளி போத்தி குனிஞ்சிருக்கீங்க? யானையோட பார்வைக்கு கம்பளி போட்டு குனிஞ்சு நின்னா நான் யானைக்குட்டி மாதிரியே தெரியவானா? ஓஹோ, அப்ப இன்னும் குனிஞ்சா அன்றைய கிழிஞ்சிரும். ஊர்க்கரையவனாவது வரானான்னு போய் பாடுறா. ஐயோ, கல்யாணம், காது குத்து, திருவிழா, கும்பாபிஷேகம் கூட்டிட்டு தெரிஞ்ச யானை திடீர்னு கும்கியா மாத்தணும்னா எப்படி மாறும்? அது கும்கியா மாறுதோ இல்லையோ, நான் கூணனா மாறிடுவேன் போல இருக்கே. வார்கே வார்கே முட்டை டேய் 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 போறா டேய் டேய் அப்படியே போறா டேய். அம்மா அது நகராதடா போ டேய். மாணிக்கோ முன்னாடி போ. போ போ அப்படிதான் முட்டு முட்டு முட்டு. வார்கே 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 மாணிக்கோ. ஐயோ, காதல் கண்ணத்தான் மறைக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி குனிய வச்சு கம்பளி எல்லாமா போடும். அம்மா அண்ணே யாருமே வரலண்ணே. ஐயோ, கொல்லையில போற பயிலுக்கு எவனாவது கொல்லைக்கு போறதுக்கு வந்தாலும் கொஞ்சம் நிமிந்துக்கலாம், சுவாசம் வாங்கிக்கலாம்னா முடியலையே. சிரிப்பா வந்து குனிஞ்சு நின்று பாரு, பிதிங்கிரும். டேய் முன்னாடி போடா. முன்னாடி போ மாணிக்கோ மாணிக்கோ முன்னாடி போ. அதான் முடியலேன்னு சொல்லுதடா. விட்டுடா, வாயில்லாத ஜீவன்களை வறுத்து எடுக்கிறேடா. பகலெல்லாம் குனிய வச்சிடறானுங்க, ராத்திரி ஆனா மேலே ஏத்திடுறானுங்க. இந்த காதல்ன்ற கருமத்தை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில சிக்குனா அவனை களிய அடிச்சிருவானா. சரி, கண்ணை மூடி தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அண்ணே அண்ணே ஒரு சின்ன சந்தேகம் அண்ணே. மிட் நைட்ல என்ன சந்தேகம்? என்னப்பா? காதல் தப்பாண்ணே? அவன் ஒருத்தன் லவ் பண்றதுக்கே நான் ஊருக்கு விளக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். வெறுப்பேத்திரியா? காதல் தப்பானே. என் மாப்பிள்ள வயசு கூட தெரியாம லவ் பண்ணிட்டா. மன்னிச்சிருங்க. மன்னிச்சிருங்க ஐயா. கண்டிப்பா ஊரே உங்களை சாமியா பார்த்துச்சுடா. உங்களை மாட்டினா நம்ம மண்டையில தான் ஆணி அடிப்பாங்களா? ஈரமெல்லாம் பட்டிருக்கு.
அது நம்ம ரொட்டீன் வேலையா இருக்கும். சுடுதண்ணிக்குள்ள சுண்டு வரல விட்ட மாதிரி எந்த நேரமும் பதட்டமாவாயா வாழ்றது. எங்க அப்பா ஏதோ ஒரு பரபரப்பான பாவத்தை பண்ணியிருக்கிறான். எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. மாப்பிள மாப்பிள உண்டியால் எங்க போயிருப்பாங்க? பகல் கிழவு பழிச்சிருச்சா? அவசரப்பட்டு கை வச்சிருக்காங்க. கைய வைக்கிறதா? குத்தி கொலை எடுக்க போற. எல்லாத்துக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பண்ணிக்காக நீங்க மன்னிப்பு கேக்குறதா? என்னையா நீங்க அங்க 3 ஏக்கரா வேர்க்கடலை பயிரை கிண்டிக்கிட்டு இருக்கு, அதை போய் மன்னிக்கிறதா? பண்ணியும் ஒரு உயிர் தானே ஐயா. ஒரு பண்ணிக்காகவா இறக்கப்படுறீங்க? குறிச்சு வச்சுங்க, ஒரு நல்ல மனசுக்கு சீக்கிரம் மேல போடுவீங்க. அந்த பண்ணி அடிச்சு குழம்பு வைக்காத விடக்கூடாது. வாங்கடா. முந்தியெல்லாம் எவ்வளவு அவசரம்னாலும் டவுசரை கலட்டிட்டு தான் வெளியில போவேன். கல்யாணம் பண்ணிக்கிறியான அந்த பொண்ணுகிட்ட நீ கேட்டது டவுசரோட வேட்டர் ஆயிட்டேன். மாப்பிள்ள அவனுங்க மலைவாசிங்க, நாம நாடோடிங்க. அவனுங்களுக்கு 200 வருஷம் ஹிஸ்டரி இருக்கு. நம்மளுக்கு என்ன வரலாறு இருக்கு? இல்ல தொழிலை மாத்திட்டு விவசாயம் பண்ண போறியா? அப்படி ஒரு ஐடியா இருந்தா சொல்லு மாப்பிள்ள. என் மண்டையை நான் ரெடி பண்ணிக்கணும். சர்ன்ட்டு எரிச்சலா இருக்குல்ல? எரிச்சலா தான் இருக்கும் மாப்பிள்ள. நம்ம நினைச்சது கிடைக்கலன்னா எரிச்சலா தான் இருக்கும். முன்ன பின்ன யோசிக்காம பொட்டில் அடிச்ச மாதிரி அந்த பொண்ணுகிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டீல்ல. இது வரைக்கும் அவ ஏதாவது பதில் சொன்னாளா? அப்படின்னு என்ன அர்த்தம்? மூடிக்கிட்டு போங்கடான்னு அர்த்தம். நாளை காலையில் ஊருக்கு போயிடலாம் மாப்பிள்ள. நீ வேணா கிளம்பி போறதா இருந்தா போ. நீ வேணா போவா? போறதுக்கு ரூட் இருந்தா தான் என்னைக்கோ போயிருப்போம்ல. ஏன்டா உண்டியல், இந்த காதலிக்கிற கிறுக்கைங்களுக்கு மற்றவங்களை பார்த்தா கிறுக்கு பயலுக மாதிரி தெரியுமாடா? ஏன்னா இந்த பெருசுங்களுக்கு லவ்னாலே பிடிக்காதானே? நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாடா? ஆமா, காதோல் பண்றீங்களே காதோல். திடீர்னு ஒரு நாள் சேல துணி கேட்டா என்னடா பண்ணுவீங்க? அட போங்கண்ணே, உண்மையா காலிக்கிற பொண்ணு எதையும் கேட்க மாட்டானே. இந்த பாதியிலே போயிடும் பாருங்க, அதுங்க தான் பர்ஸை பதம் பார்க்கும். அதனாலதான் நான் பர்ஸே வச்சுக்கிறது இல்ல, வெறும் உண்டியல் மட்டும்தான். ஏண்டா பரிசு வச்சிருந்தா மட்டும் உன் மூஞ்சிக்கெல்லாம் வருஷம் கட்டுமாக்கும். எதுக்கிட்ட அப்படி ஓடி வர? அண்ணன் பதட்டமா ஊருக்குள்ள போயிட்டு இருக்காருண்ணே. ஏன்னு கிட்ட அடிக்க வராருண்ணே. ஊருக்குள்ள போறானா? ஏண்டா அந்த பொண்ணு இன்னும் பதில் சொல்லணும்னு ஊருக்குள்ள போய் கேட்க போயிட்டானா? லூசாடா நீங்க? ஏன்டா கிறுக்கு பிடிச்சிட்டு இருக்கீங்க அவனை?